ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 5வது ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தாத்தே விஷண்ண ஹிருதயே நகரீம் கதேன தாத்தே விஷண்ண ஹிருதயே நகரீம் கதேன ஸ்ரீநாரதேன பரிசாந்த்வித சித்தவ்ருத்தௌ ஸ்ரீநாரதேன பரிசாந்த்வித சித்தவ்ருத்தௌ பாலஸ்த்வதர்ப்பிதமனாக்ரமவர்திதேன बालस्त्वदर्पितमनाक्रमवर्धितेन निन्ये कठोरतपसा किल पञ्चमासान् निन्ये कठोरतपसा किल पञ्चमासान् ताते विषण्णहृदये नगरीं गतेन श्रीनारदेन परिसान्त्वित चित्तवृत्तौ ताते विषण्णहृदये नगरीं गदेन श्रीनारदेन परिसान्त्वित चित्तवृत्तौ बालस्त्वदर्पितमनाक्रमवर्धितेन निन्ये कठोरतपसा किल पञ्चमासान् बालस्त्वदर्पितमनाक्रमवर्धितेन निन्ये कठोरतपसा किल पञ्चमासान्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். விஷண்ண ஹிருதயே தாத்தே, தாத்தேன்னா தகப்பனார், விஷண்ண ஹிருதய தாத்தே, அந்த மனம் நொந்து போயிருந்த, தான் செய்த தவற்றினால் மனம் நொந்து போயிருந்த அந்த உத்தானபாதன் துருவனுடைய தந்தை, நகரீம் கதேன தலைநகருக்கு எழுந்தருளிய ஸ்ரீநாரதேன நாரத மகரிஷியால் பரிசாந்த்வித சித்த விருத்தவ், அவனோட மனசு கவலையில் இருந்ததல்லவா, அந்த மனசுக்கு அவரால் ஆறுதல் அளிக்கப்பட்டது. அதே சமயத்தில் பாலகாத்து சிறுவன் துருவனோ தத் அர்ப்பிதமனாக உன்னிடத்திலேயே மனத்தை செலுத்தி கிரமவர்த்திதேன கடோர தபசா, படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு மோர் அண்ட் மோர் டிஃபிகல்ட் பெனன்ஸாக, அதாவது மேலே மேலே அதிகப்படியான கடுமையான தவசில் பஞ்சமாசான் 5 மாதங்களை நின்னே கில கழித்தான் அல்லவா. இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தாத்தே விஷண்ண ஹிருதயே நகரீம் கதேன ஸ்ரீநாரதேன பரிசாந்த்வித चित्तवृत्तौ बालस्त्वदर्पितमनाक्रमवर्धितेन निन्ये कठोरतपसा किल पञ्चमासान्. துருவன் காட்டுக்கு சென்ற பிறகு உத்தானபாதன் தன் தவற்றை உணர்ந்து மனம் நொந்து கொள்கிறான். அப்போது நாரதர் அங்கு வந்து துருவன் மதுவனத்திற்கு தவம் செய்ய போய்விட்ட விபரத்தை அரசனுக்கு சொல்லி, அவன் மன உறுதியுடன் பகவானை தியானம் செய்து தவம் செய்கிறான், அதனால் துருவனை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று உத்தானபாதனுக்கு எடுத்து சொல்கிறார். அரசனும் சிறிது ஆறுதல் அடைகிறான். அந்த சமயத்தில் மதுவனத்தில் துருவன் தவம் செய்கிறான். இதை பட்டத்ரி கிரமவர்த்திதேன கடோர தபசா அப்படிங்கிறார். அதாவது படிப்படியாக கூடுதலான கடுமையான தவம் அப்படின்னு சொல்கிறார். அது என்னது? முதல் மாதம் 3 நாளைக்கு ஒரு முறை பழங்களை சாப்பிட்டு தவம் செய்தான். பிறகு 2வது மாதத்தில் 6 நாளைக்கு ஒரு முறை புற்களையும் இலைகளையும் உண்டு வழிபாட்டினை தொடர்ந்தார். 3வது மாதம் 9 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீரை மட்டும் குடித்து வழிபட்டார். 4வது மாதத்தில் மூச்சை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டு வழிபட்டார். 5வது மாதத்தில் மூச்சை கட்டுப்படுத்தி எந்த அசைவுமின்றி ஒரு தூணைப் போல ஒற்றை காலில் நின்று தன் மனதை முழுவதும் பகவான் மீது ஊன்றி வழிபட்டார்.
அனைத்து உலகங்களும் நடுங்கத் தொடங்கின. தேவர்கள் உள்ளிட்ட அனைத்து உயிர்களும் சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறினார்கள். இதைத்தான் பட்டத்திரி படிப்படியாக மிக கடுமையான தவங்களை மேற்கொண்டு துருவன் 5 மாதங்களை கழித்தார் அல்லவா என்று கேட்கிறார்.